பிறந்து அஞ்செழுத்திலே வளர்ந்து அஞ்செழுத்தை ஓதுகின்ற பஞ்சபூத பாவிகாள் அஞ்செழுத்தில். அனைவருக்கும் வணக்கம். என்னடா வைகாசி மாதம் பிறந்துருச்சு, இன்னும் எந்த பலன்களும் நமக்கு வந்து சேரலைன்னு நீங்கள் காத்துக்கிட்டு இருக்கலாம். நானுமே காத்துக்கிட்டு இருந்தேன். ஒரு முக்கியமான கிரக பெயர்ச்சி நடந்திருக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி ஏற்கனவேன்னு சொல்கிறதுக்காக அதோட பலன்களை நம்ம கொடுக்கலாமேன்னு சொல்லி தான் நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். அது வேற எந்த கிரகமும் இல்லைங்க, கிரகங்கள்லேயே பெரிய கோளாக இருக்கக்கூடிய குரு பகவான் டிரான்ஸ்லேட் ஆயிருக்கார். ஜூபிட்டர் டிரான்ஸ்லேட் வந்து மே 26 வாக்கிய பஞ்சாங்கப்படி நடந்துருச்சு. ஜூன் 2ஆம் தேதி திருக்கணிதப்படி குரு பயிற்சி ஆகிறாரு. சரி, எந்த வீட்டிலேருந்து எந்த வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு? ஏற்கனவே மிதுன ராசியில் இருந்த குரு பகவான் இப்போ கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இதனால நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத தாண்டி குருவோட உச்ச பலம் அவர் பெறக்கூடிய வீடு வந்து சந்திரனோட வீடான கடக ராசிங்க. ஸோ அந்த கடகத்தில் இப்போ குரு போகிறதுனால உலகத்துக்கே நல்ல பல ஏற்றங்கள் இருக்கு. ஏன்னா குரு வலுவாகிறார், குருவோட பலம் வந்து ஜாஸ்தியா இருக்கு. கடக வீட்டில் குரு இருக்கும்போது உச்ச ஸ்தானத்தை அவர் பெறார். எப்பயுமே குரு இருக்கக்கூடிய இடத்த விட அவரோட பார்வைக்கு பலம் என்னைக்குமே ஜாஸ்தி. அதுவும் உச்ச ஸ்தானத்திலிருந்து பார்க்குற பலனுக்கு இன்னுமே கொஞ்சம் வீரியம் கூட. சரி, இப்போ நம்ம ராசி வாரியா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி என்னென்ன மாதிரி பலன்களை கொடுக்குன்னு பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசி. மேஷ ராசிக்கு உங்கள் ஃபினான்ஷியல் பொசிஷன் அது நல்ல ஒரு அப்லிஃப்ட்மெண்ட்டை இந்த குரு பயிற்சியிலேருந்து, இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா இந்த ஜூன் மாதத்துலேருந்து நீங்கள் உணரலாம். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு உயரப்போகுது. ரொம்ப பல வருஷமாக ஏதாவது பெண்டிங்காக இருக்கக்கூடிய ஏதாவது டியூஸ் அவுட்ஸ்டாண்டிங் அமௌண்ட் உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் இருந்ததுன்னா அது எல்லாமே இந்த ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு வசூலாகும். கையில் உங்களுக்கு பணப்புழக்கம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா உங்களுக்கு 4ஆம் வீட்டுக்கு குரு வர்றாரு. 4ஆம் வீடுங்கிறது சுகஸ்தானம், வீடு, வாகனம் அதெல்லாம் குறிக்கக்கூடிய இடம். அதனால உங்களுக்கு ஃபினான்ஷியலாக இருந்து வந்த ஏதாவது ஒரு பேர்டன் இருக்கு, கடன் இருக்கு அப்படின்னா அதெல்லாம் கொஞ்சமாக அதுலேருந்து நீங்கள் ரிலீவ் ஆவீங்க. ஃபேமிலியில் ஏதாவது டென்ஷன்ஸ் இருக்குது, ஏதாவது ஒரு கன்ஃபியூஷன், குழப்பங்கள்லாம் இருந்ததுன்னா அந்த குழப்பங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு மகிழ்ச்சி தரணும். ஏன் இதை நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, 4ஆம் இடம் சுகஸ்தானங்கிறதுனால அந்த சுகத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. ஸோ இதனால் அந்த சுகங்கள் தடப்படுது, எனக்கு நிம்மதி இல்லைன்னு புலம்பிக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய சூழ்நிலைகள், சம்பவங்கள் நடக்க போகுது. ஸோ திருமண முயற்சிகள், குழந்தை பாக்கியம், இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள்லாம் வந்து உங்களோட ஃபேமிலியில் நடக்கும். ஏதாவது இண்டஸ்ட்ரி, பிஸ்னஸ் அந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்குமே இது நல்ல ஒரு ஏறுமுகமான காலம்னே சொல்லலாம். புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த தடவை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்போ ரொம்ப நாளாக ஒன்று பிளான் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது ஒன்று வாங்கணும், ப்ராப்பர்ட்டி வாங்கணும், இல்லை ஒரு டிரான்ஸ்போர்ட் ரீதியாக ஏதாவது ஸ்பெண்ட் பண்ணணும்னா இது ஒரு பர்ஃபெக்டான ஒரு டைம் பீரியட் நீங்கள் அதை பண்ணுறதுக்கு. வேலையில் இருக்கிறவங்களுக்குமே வந்து உங்கள் ஹையர் அத்தாரிட்டிஸ்ட இருந்து நல்ல பாசிட்டிவான ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும். கடின உழைப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரமோஷனும் உங்களோட சேலரி இன்க்ரிமெண்ட்டும் உங்களை தேடி அதுவே வந்து சேரும். ஸோ மேஷ ராசிக்கு நல்லாவே இருக்குங்க இந்த குரு பயிற்சி. அடுத்ததான் ரிஷபராசி. ரிஷபராசிக்கு உங்களோட நீண்ட கால கவலைகள் முடிவுக்கு வரும். எதை பற்றியாவது ஒரு கவலை இருக்கு அப்படிங்கிறதுனா அதெல்லாம் பரிபூர்ணமாக நிவர்த்தியாகும். குரு உங்களுக்கு 3ஆம் வீடான தைரிய வீரிய ஸ்தானத்தில் வந்து உட்கார போறார். ஸோ தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் தான். கணவன் மனைவிக்கு ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு, அதெல்லாம்
நல்லா மறைஞ்சு ரொம்ப அந்யோன்யமும் புரிதலும் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சியிலேருந்து இருக்கும். ஒருத்தங்க நல்லா புரிஞ்சுப்பீங்க. அது புரிஞ்சுக்கிட்டு செயல்படுறதுனால உங்களோட ஃபேமிலி இல்லற வாழ்க்கை ரொம்ப இனிமையாகவும் திருப்திகரமாகவும் மாறும். யாராவது கப்புள்ஸ் பிரிஞ்சிருக்கீங்க, பிரிந்திருந்த தம்பதியெல்லாம் ஒன்று சேரக்கூடிய காலம். குருவோட அருளால் உங்களுக்கு புதுசாக வீடு, நிலம், சொத்துக்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம்லாம் உங்கள் கதவை தட்டும். அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. நீண்ட நாள் கனவான சொந்த வீடுகள் கனவு நனவாகக்கூடிய காலமாக இந்த குரு பயிற்சி ரிஷப ராசிக்கு அமைஞ்சிருக்கு. சனியுமே உங்களுக்கு நல்ல பொசிஷனில் இருக்கார். ஸோ ரிஷப ராசிக்கு நல்லாவே டைம் இருக்குங்க. அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி உங்களோட வாழ்க்கையில் ஒரு புது டைரக்ஷனை உங்களுக்கு காட்டப்போகுது. ஒரு புதிய பாதையை இந்த குரு உங்களுக்கு அமைச்சு கொடுக்க போறாரு. ஏன்னா குரு இருக்கக்கூடிய இடங்கள்லயே இப்போ உங்களுக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றாரு. 2ஆம் இடம்ங்கிறது மிதுனத்துக்கு அடுத்த வீடான கடகத்துக்கு தான் பயிற்சி ஆறாரு. இப்போ கடந்த ஒரு வருஷமா உங்க தலைமையில, அதாவது உங்க ஜென்ம ராசியில இருந்த குரு 2ஆம் வீடான குடும்பம், வாக்கு, தனம் அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு வர்றாரு. இது ரொம்ப ரொம்ப பெரிய கொடுப்பனை. ஏன்னா 2ஆம் இடத்துல குரு ரொம்ப நல்ல விஷயங்களை உங்க லைஃப்ல பண்ண போறாரு. ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு புதிய பாதையை வகுத்து கொடுக்க போறாரு. ரொம்ப ஓயாத உழைப்புல ஒரு மாதிரி களைச்சு போயிருந்தீங்க, அப்படிலாம் இருந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அப்படிலாம் இருந்தவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன், ஒரு ரிலாக்ஸிங் பீரியடா இந்த ஜூன் மந்த்லேருந்து நீங்கள் இந்த ரிலீஃபை ஃபீல் பண்ணுவீங்க. அதே மாதிரி ஆன்மீக பயணங்களோ ஸ்பிரிச்சுவலாக உங்களை இன்க்ளைன் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு சுற்றி இருக்கும். அதை நீங்கள் பயன்படுத்தவும் செய்வீங்க. அதனால ஒரு பெரிய மன அமைதியும் நிம்மதியும் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாளாக ஒரு ஓவர்சீஸ் ஆப்பர்ச்சுனிட்டி போகணும், ஒரு அப்ராட் நான் போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணவங்க, அது வேலை சம்மந்தமாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹாலிடே ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணுறவங்களா இருக்கலாம். இதுக்கெல்லாம் இது ஒரு கோல்டன் பீரியட்னே சொல்லலாம். அது மாதிரி ஜாப்ல நீங்கள் ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கீங்கன்னா அங்கே ஒரு ஷிஃப்டிங் நடக்கும். அது உங்களுக்கு பாசிட்டிவாகவும் பிடிக்கிற மாதிரியான ஷிஃப்டிங்காக அந்த மூமெண்ட் உங்களுக்கு அமையும். உங்கள் திறமையெல்லாம் பார்த்து எல்லாரும் புகழ்வாங்க. ஒரு அங்கீகாரமும் மரியாதையும் கௌரவமும் பதவி உயர்வும் உங்களை தேடி வரக்கூடிய காலம். ஏதாவது லோன் பேர்டன்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் படிப்படியாக குறையும். 2ஆம் இடமான குடும்பஸ்தானம், தனஸ்தானம், வாக்குஸ்தானம்னால உங்கள் பேச்சு எடுபடும். உங்கள் பேச்சு சொல் பலிதம்னு சொல்லுவாங்கள்ல, அது நல்லா பாசிட்டிவாக ஒர்க் அவுட் ஆகும். குடும்பஸ்தானங்கிறதுனால குடும்பத்தில் நல்ல நிம்மதி இருக்கும். தனஸ்தானங்கிறதுனால கேஷ் ஃப்ளோ உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாக தான் மிதுன ராசிக்கு இருக்கு. கடகராசி. கடகராசிக்கு உங்கள் ஜென்ம ராசியிலேயே குரு வர்றாரு. அது ரொம்ப மிக்சடான கமெண்ட் சொல்லுவாங்க. ஜென்ம ராசியிலே ராமன் வனவாசம் அதெல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஜோதிடப்படி இருந்தாலும் உச்சமாக இருக்காருங்கிறத நம்ம இங்கே நோட் பண்ணி ஆகணும். ஸோ ஒரு கிரகம் இதுதான் விதின்னு கிடையாது, விதி விலக்குகளும் இருக்கு. அவர் மற்ற இடங்கள்ல உட்கார்றதுக்கும் கடக வீட்டில் உட்கார்றதுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ அதனால எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு முதல்ல தன்னம்பிக்கை அதிகமாகும், பேச்சில் ஒரு கிளாரிட்டி இருக்கும், ஒரு மகிழ்ச்சி, ஒரு முதிர்ச்சி, ஒரு மெச்சூரிட்டி தெரியும். இத்தனை நாள் கூட நம்ம ஏனோதானோன்னு பேசிட்டு இருந்தோம், பரவாயில்ல இப்போ ஏதோ ரொம்ப மெச்சூர்டாக பேசுகிறானேங்கிற ஃபீலிங் மற்றவங்களுக்கும் உங்கள் பேச்சில் கிடைக்கும். உங்களை மதிப்பாங்க, மற்றவங்க உங்களை மதிக்கிற மாதிரி உங்கள் பேச்சும் சரி, உங்களோட நடவடிக்கைகள், செயல்பாடுகள் அமையக்கூடிய ஒரு கட்டமாக தான் இந்த குரு பயிற்சி நான் பார்க்குறேன்.
ஏதாவது திருமணம்லாம் வந்து தடைப்பட்டு இருக்கு, வரன்கள் வந்து வருது, கை நழுவி போகுது, அமையவே மாட்டேங்குதுன்னா இந்த பீரியட்ல அது தானா கைகூடி வரும். வேலையில் ஒரு ஒரு சர்டன்டி இல்லை, ஒரு ரொம்ப ஸ்டேபிளாக இல்லாமல் ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா அதெல்லாம் மாறி ஒரு நிரந்தரமான ஒரு வேலை, அந்த உத்தியோகம்னு சொல்லக்கூடிய அந்த உத்தியோக பதவி எல்லாமே உங்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நிரந்தரமான இடம், ஒரு நீண்ட கால வளர்ச்சிக்கான வாய்ப்பு, டைரக்ஷன்லாம் இந்த தடவை உங்களுக்கு குரு அமைச்சு கொடுக்க போறார். ஸோ பொருளாதார ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா இது ஒரு நிதானமான வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய குரு பெயர்ச்சியாக தான் கடகராசிக்கு இருக்கு. நீங்கள் செய்கிற எல்லா எஃபர்ட்ஸுக்கும் அங்கீகாரம் கிடைக்கும். இத்தனை நாளாக வந்து நீங்கள் பண்ணது தெரியாமல் போயிருக்கலாம், அதை யாரும் பெருசாக நோட்டீஸ் பண்ணாமல் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள் கூட இப்போ சின்ன சின்ன எஃபர்ட்ஸ் கூட நிறைய பேரால் பாராட்டப்படும். புதுவெளியில் உங்களோட பேரும் புகழும் உயரக்கூடிய காலமாக இந்த குரு பெயர்ச்சி கடகராசினருக்கு அமைஞ்சிருக்கு. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய ராசி சிம்மம். சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி, குருவானவர் அவங்களோட மறைவு ஸ்தானமான, விரயஸ்தானமான, மோட்சஸ்தானமான 12ஆம் வீடுக்கு குரு பெயர்றார். இது பாசிட்டிவா நெகட்டிவான்னு கேட்டால் டைரக்டாக பார்த்தா விரயத்தில் வந்து குரு இருக்கிறதுங்கிறது அவ்வளோ பாசிட்டிவ் கிடையாது. ஆனால் சிம்ம ராசிக்கு இதில் ஒரு ரிலீஃப் இருக்கு. அவர் இருக்கிற இடம் 12ஆம் இருந்தாலும் அவர் பார்வை செலுத்தக்கூடிய இடத்துல 8ஆம் இடமும் ஒன்று. 8ஆம் இருக்க இடத்துல ஏற்கனவே உங்களுக்கு சனி பகவான் இருக்கார். ஸோ அஷ்டம சனி காலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கடுமையான நெருக்கடி உள்ள காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க. இப்போ அந்த இடத்த இந்த குரு பகவான் பார்க்க போறார். அந்த இடத்த மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சனி அப்படிங்கிற கோளையும் குரு பார்க்க போறார். இது எவ்வளோ பெரிய ரிலீஃப்னு என்னால் சொல்ல முடியாது. சிம்ம ராசிக்கு ஏற்கனவே இருக்கிற ஏகப்பட்ட பிரச்சனைகளில் இது ஒரு சின்ன இலைப்பாறுதலாக கண்டிப்பாக இந்த குரு பெயர்ச்சி இருக்கும். அது சொல்லிட்டு இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு வேற என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட உறவுகள், உங்களோட தொழில், இந்த 2 விஷயமும் சாதகமாக அமையப்போகுது. நீண்ட காலமாக இருந்துட்டு வந்த அந்த பிரச்சனைகள், நெருக்கடிகள்லாம் உங்களுக்கு படிப்படியாக குறையும். உங்களோட ஜாப் பிளேஸில் முன்னேறுவதற்கான புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வந்து உங்களுக்கு தென்படும். அது உங்ககிட்ட வந்து பேசவும் செய்வாங்க. அதை நீங்கள் கிராப் பண்ணிக்கிறது நல்லது. மேலும் தடைப்பட்ட பணிகள் நிறைவடைய தொடங்கும். ஏதாவது பெண்டிங் இருக்கீங்கன்னா அதெல்லாம் இப்போ வந்து கிக் ஸ்டார்ட் ஆகும், ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். தனிப்பட்ட வாழ்க்கை மேம்படக்கூடிய காலகட்டம். ரிலேஷன்ஷிப்பில் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இனிமே அதிகரிக்க ஆரம்பிக்கும். ரொம்ப கருத்து வேறுபாடு, மோதல், முட்டல், சண்டை எல்லாம் இருக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் வந்து சப்சைட் ஆகி அண்டர்ஸ்டாண்டிங் வந்து டெவலப் ஆகக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி இருக்கு. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் கைகூடும். ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸுமே இம்ப்ரூவ் ஆகும். 12ல் குருவாக இருந்தால் விரயம்ங்கிறது சுப விரயமாக அதை கன்வெர்ட் ஆக்கிக்கோங்க. உங்களுக்கு விரயம்ங்கிறது இண்டிகேட் பண்ணது ஏற்கனவே அஷ்டம சனி வேற, ஜென்ம கேதுவில் இருக்கீங்க. கேது உங்கள் தலைமையில் டிரான்சிட் ஆகிட்டு இருக்காரு. 7ல் ராகு இருக்கார். ரொம்ப 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 கடினமான காலகட்டம் தான் சிம்மத்துக்கு. கடந்த ஒரு 4 வருஷமாகவே புரட்டி போடுது. இது இன்னும் கண்டினியூ ஆகும். பட் இது வந்து கொஞ்சம் ஒரு சின்ன அப்பா ஏதோ இருந்ததுக்கு கொஞ்சம் மூச்சு விட்றேன்டாங்கிற மாதிரி இந்த பயிற்சி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பணம்லாம் இருக்க எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னா சுப விரயமாக மாற்றிக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். அடுத்ததா கன்னி ராசி. உங்கள் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஆண்டு. ரொம்ப உங்கள் லவபிள் பர்சன்ஸ், ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் பர்சன்ஸ் இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். உங்களை புரிஞ்சுப்பாங்க, உங்ககிட்ட கம்ஃபர்டபுளாக மூவ் ஆவாங்க.
பல வருஷமாகவே ரொம்ப எனக்கு நிறைவேறாத ஆசைகள்லாம் இருக்குது, இந்த ஏக்கங்கள்லாம் இருக்குன்னா அதெல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டம் இந்த குரு பயிற்சி. ஏன்னா லாபஸ்தானத்துக்கு குரு வரார், 11ஆம் இடம். வேறு எந்த கிரகத்தையும் நீ யோசிக்க வேணாம், லாபத்தில் குரு இருந்துட்டாலே சகல சுபிக்ஷமான விஷயங்களும் உங்களுக்கு வந்து சேரும். உங்களோட மூத்த உடன்பிறப்புகள் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸை அவங்கள்ட்டேருந்து நல்ல ஒரு ஆதரவு வந்து உங்களுக்கு இருக்கும், சப்போர்ட் இருக்கும். உங்கள் கான்டாக்ட்ஸை நீங்கள் டெவலப் பண்ணுறது மூலயமா உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அண்ட் பொசிஷன் வந்து நல்லாவே இம்ப்ரூவைஸ் ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் 11 குரு இருக்கக்கூடிய நம்ம கன்னி ராசி நண்பர்களுக்கு. துலாம் இந்த நான் 2026 சொல்லிட்டுருக்கேன், ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் ராசி இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். அந்த வகையில் இப்போ உங்களுக்கு குரு பயிற்சி எப்படி இருக்குன்னா ஒரு மங்களகரமானதாக தாங்க இதுவும் நான் பார்க்குறேன். இந்த காலகட்டத்தில் உங்களோட தன்னம்பிக்கை அதிகரிக்கும், உங்களோட ஆளுமை, உங்களோட கவர்ச்சிகரமான உங்களோட பேச்சினாலேயும் செயல்களாலேயும் எல்லாருமே கவரக்கூடிய மாதம், கவரக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமைய போகுது. மக்கள் வந்து உங்களை பார்த்து ஒரு ஈர்ப்பு உருவாகும், மக்கள் உங்களால் ஈர்க்கப்படுவார்கள். சமூக மட்டத்தில் உங்களோட மரியாதையும் உங்கள் கௌரவம் அங்கீகாரம்லாம் அதிகரிக்கும். புதிய பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உருவாகும், உங்களோட முன்னேற்றத்துக்கு அது உதவும். நிதி ரீதியாகவும் இந்த காலம் ரொம்ப சிறப்பான காலமாக இருக்கும். சுகபோகங்களும் ஆடம்பரங்களும் அதிகரித்து வாழ்க்கை மேலும் ஒரு பேலன்ஸ், ஒரு சமநிலை காணப்படக்கூடிய ஒரு அற்புதமான வருஷம்தான் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. துலாமுக்கு ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்ததான் விருச்சிகம். விருச்சிகத்துக்கு உங்களுக்கு இது ரொம்ப அதிர்ஷ்டம், ஒரு பொன்னான வாய்ப்புன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களோட ராசியவே குரு பகவான் பார்வை செலுத்துறார். அதை விட என்னங்க வேணும், பெரிய ஷீல்டு, ஒரு பெரிய கவசம் உங்களுக்கு. குரு உங்களை பார்க்குறார். ஸோ இந்த பயிற்சி வந்து உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை உங்கள் டோர் ஸ்டெப்பில் கொண்டு வந்து நிறுத்தும். அதிர்ஷ்டம் வந்து உச்சத்தில் இருக்குன்னு சொல்லலாம், ஜொலிக்கும். அதனால ரொம்ப மினிமல் எஃபர்ட்லேயே நல்ல மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸை இந்த குரு பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுது. சின்ன எஃபர்ட் போதும். இதனால ரொம்ப டிலே பண்ணி இழுத்த லென்த்தியான விஷயம் கூட இப்போ சின்ன எஃபர்ட்டில், சின்ன புஷ்டில் வந்து மேக்ஸிமம் பெனிஃபிட்ஸை கொடுக்கும். வெளிநாட்டு பயணம் இல்லை ஏதாவது ஹையர் எடுகேஷனுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் அமையக்கூடிய காலகட்டம் இது. உங்கள் வாழ்க்கையில் மிகவும் பெனிஃபிஷியலான காலகட்டமாக விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சியிலேருந்து இருக்க போகுது. அடுத்தது தனுசு. குருவுடைய இடமாற்றம் தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகவும் பலனளிக்கும். என்னடா 8ஆம் இடத்துக்கு குரு போறாரு நல்லா இருக்கும்னு சொல்றியே, அதான் உங்க ராசி அதிபதியே 8ல். ஆனா எந்த ஒரு கிரகமுமே மறைவு ஸ்தானமாவே, இப்போ மறைவு ஸ்தானம்னு பார்த்தீங்கன்னா சிம்மத்துக்கு குரு மறைகிறாரு, தனுசுக்கு குரு மறைகிறாரு, சரிங்களா? ஸோ ஆனால் என்ன ஆகும் அப்படி பார்த்தீங்கன்னா கும்பத்துக்குமே குரு மறைகிறாரு. இது 6, 8, 12 மறைவு ஸ்தானம் சொல்கிறோம். எந்த ஒரு கிரகம் மறைஞ்சாலும் ஆனால் அதோட உச்ச பலனில் இருக்கும்போது அதை மறைவாக எடுத்துக்க கூடாதுன்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. ஸோ அந்த குரு வந்து உங்களுக்கு மறையலைன்னு எடுத்துக்கணும். அப்படி பார்க்கும்போது தனுசு ராசிக்கு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. உங்கள் வியாபாரம் நல்ல ஸ்பீடான ஒரு வளர்ச்சியை நோக்கி போகும், நல்ல லாப வாய்ப்புகள்லாம் அது கொடுக்கும். ஏதாவது எக்ஸ்பேன்ஷன்லாம் பிளான் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப 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 ப்ராஃபிட்டபிளான பீரியடாக இந்த பீரியட் இருக்கும். உங்களோட கான்ஃபிடென்ஸ், எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கும். பெரிய பெரிய முடிவெல்லாம் வந்து நீங்கள் எடுக்க போகிறீங்க, அது உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும். ஃபார்ச்சூன் உங்கள் பக்கம் ஒர்க் ஆகும். கடினமான பணிகள் கூட எளிதாக வந்து கம்ப்ளீட் ஆகிறத நீங்கள் செய்ய போகிறீங்க. சொசைட்டல் வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா சமூக வாழ்வில் உங்களோட மதிப்பு, புகழ்லாம் அதிகரிக்க போகுது.
மக்கள் உங்கள் வேலையை பாராட்டுவார்கள். அந்த அளவுக்கு உங்களோட ஆக்டிவிட்டீஸ்லாம் மாறப்போகுது. அடுத்ததா மகரம். மகரத்துக்கு 7ஆம் வீடான கடகத்துக்கு இப்போ குரு பயிற்சி ஆயிருக்கு. இந்த மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி காலம் மிகவும் பொற்காலம். ஏன்னா விருச்சிகத்துக்கு சொன்ன மாதிரி மகரத்தையும் குரு பார்க்குறாரு. ஸோ ஒரு குருவோட திருஷ்டி உங்க மேல படுது. குறிப்பா தொழில் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையில வியக்கத்தக்க மாற்றங்கள் இந்த குரு கண்டிப்பா கொடுப்பார். நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு தொழில்ல பெரும் பண வரவு, லாபம் உங்களை சேரும். 7.5 சனியும் முடிஞ்சிருச்சு, குருவும் உங்களை பார்க்குறாரு. எவ்வளோ பாசிட்டிவான நல்ல பீரியட்ல நீங்க இருக்கீங்க நீங்களே பார்த்துக்கங்க. இது வரைக்கும் சொடக்கமா இருந்தது கூட இதுக்கு மேல நல்ல நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். ஸோ ஏதாவது புதுசா ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணும் உங்க தொழிலில் அப்படின்னா அதெல்லாம் கை கூடக்கூடிய காலகட்டம். இல்லை புதுசா நீங்களே ஒரு வெஞ்சர்ல போறீங்க, புதுசா நான் ஒரு எஃபர்ட் எடுத்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன், அந்த மாதிரியான முயற்சிகளும் நல்ல நல்ல ப்ராஃபிட்டபிளா இருக்கும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருந்த ஏதாவது ரொம்ப நீண்ட காலமாக ஒரு பனிப்போர் இல்லை ஒரு கருத்து வேறுபாடெல்லாம் இருந்தால் அந்த மனக்கசப்புகள்லாம் முழுமையாக நீங்கும். ஒருத்தரை புரிஞ்சுக்க போகிறீங்க. நல்ல பக்குவம், நல்ல மெச்சூரிட்டி உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். உங்களோட பேச்சுக்கு மதிப்பு, சமூகத்தில் கௌரவமும் அதிகமாக ஆகும். ஒரு குரு உங்களை பார்க்கறதுனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் பாருங்கள். மற்றவங்களுக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க போகிறீங்க. உங்களை பார்த்து எல்லாரும் லேர்ன் பண்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு குரு உங்களை மாற்றுவார். குருவின் அருளால் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சியும் உங்களுக்கு புகழை தேடி கொண்டு சேர்க்கும். அடுத்ததா கும்பராசி. போதுண்டா அடி, சரியான அடி வாங்கியாச்சுடான்னு எல்லாரும் ஃபீல் பண்ணுவீங்க கும்பத்தில். ஏன்னா கும்பம் இப்போ 7.5 சனியில் இருக்கீங்க. அதுலேயும் குறிப்பாக ஜென்ம சனியை கிராஸ் பண்ணியிருக்கீங்க. உங்களை ஒரு அளவுக்கு என்னென்னலாம் உங்களை பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணி ஒரு லெவலில் இப்போ நிற்கிறீங்க. உங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன பண்ணும்? 6ல் குரு மறைகிறாரே, என்ன பண்ண போறாரு? ஸ்டில் உங்களுக்கு உங்களோட அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். இது வரைக்கும் இந்த எல்லா பிரச்சனையும் கொஞ்சம் கொஞ்சமாக தீரும். எல்லா செயல்களிலும் வெற்றியையும் லாபத்தையும் கொண்டு வரும். வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற கனவு உங்களுக்கு இருந்துச்சுன்னா அந்த கனவு நனவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கு அந்த விருப்பங்கள் நிறைவேறும். காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ்ல இருந்து நல்ல ஒரு ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த குரு பயிற்சி இருக்கும். நிதி நிலைமை மேம்படும். கடனிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துடுவீங்க. கடின உழைப்புக்கான ரெகக்னிஷன் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இருக்கும். பெரிய பழைய பகைகளோ பழைய எதிரிகள் அவங்கள நோண்டாமல் இருந்து சுமூகமாக நீங்கள் போகிறது உங்கள் லைஃபுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான மூமெண்ட்டை கொண்டு சேர்க்கும். அடுத்ததா மீனம். நிறைவா மீனம். மீன ராசிக்கு பல ஆண்டுகளாக நீங்கள் திட்டமிட்டு போஸ்ட்போன் ஆகிட்டே இருக்கிற விஷயங்கள்லாம் இப்போ வேகம் எடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா உங்களையும் குரு பார்வை செய்கிறார். ஸோ விருச்சிகம், மகரம், மீனம் இந்த 3 ராசிக்கு ஸ்ட்ரைட்டாகவே ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா குருவோட திருஷ்டி உங்கள் ராசி மேலே படியுது. ஸோ புது வீடு வாங்குதோ இல்லை வெளிநாட்டு ட்ரிப் ஏதாவது போகிற மாதிரி பிளான் இருந்ததுன்னா நீங்கள் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிட்டு இருக்கிற விஷயங்கள் இப்போ கைகூடும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி நிற்கும். அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். உங்களோட இன்கம் ஃப்ளோ அதிகமாகும். தேவையற்ற விரய செலவுகள்லாம் குறையும். சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் மேலே உங்களுக்கு ஆர்வம் நிறைய இனிமேல் வரும். நம்ம நிறைய சேவ் பண்ணணும், நம்ம அமௌண்ட்டை ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு வெல்த் கிரியேஷன் பண்ணணும் அப்படிங்கிற தாட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இப்போது அதிகமாக கொண்டு சேர்க்கும் இந்த குருவோட திருஷ்டி. உங்களோட புத்திசாலித்தனமான முதலீடுகள் எதிர்காலத்தில் நல்ல பலனை கொண்டு சேர்க்க போகுது. ஸோ ஓவராலாக அந்த குரு பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுத்துருக்குங்கிறத இங்கே நான் கொடுத்துருக்கேன்.
உங்களோட கமெண்ட்ஸ் எதாவது இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் ஷேர் பண்ணலாம். அது நானும் படித்து தெரிஞ்சுப்பேன். எந்த அளவுக்கு நான் சொல்கிறது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நானும் தெரிஞ்சுப்பேன். மற்றபடி எல்லாரும் இன்புற்று இருக்க என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.